வணக்கம் தமிழ் மக்களே. இன்றைக்கி வந்து நார்மலாக வந்து ஃப்ரெண்ட் ரூமுக்கு கிரண் ரூமுக்கு வந்தேன் பார்த்துக்கோங்க. அவன் வந்து என்ன சொன்னான், சரி இந்த கேரளா வெளியே வந்து காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக ஸ்டார் பக்ஸ்க்கு நடந்து வந்தோம். வரும்போது வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சொன்னால், ஏன் நம்ம வந்து யூடியூப் சேனலாக ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அரௌண்ட் நாங்கள் வந்து 1 year ஆகிடுச்சு ஜப்பான் வந்து. ஆனால் இந்த யோசனை வந்து எங்களுக்கு தோணவே இல்லை. இவன் வந்து டப்புன்னு சொன்னோடனே இப்போ ஏன் பண்ணக்கூடாது, பண்ணலாமே, நார்மலாக ஈஸி தான், எல்லாமே பண்ணுறாங்க, வீடியோஸும் வந்து இப்படிலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹிண்ட்லாம் கொடுத்தாரு. கொடுத்தோடனே சரி ஓகே இப்போ ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து வீடியோ ரெகுலராக போடணும், வீடியோ போடணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், அதுக்கு நீங்கள் பார்க்கணும், அவங்களெல்லாம் அதை கேட்கணும். வேறு ஃபஸ்ட்டு வந்து நம்ம போடுற வீடியோ வந்து வியூஸ் போனால் தான் நெக்ஸ்ட் டைம் வந்து வீடியோ போட தோணும். வியூஸே போட யாரும் இதுவே பண்ணல, நம்மளே யாருக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறா, வீடியோ சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாடுறா, எல்லாம் பண்ணுங்க, தட் கைண்ட் ஆஃப் திங் இஸ் வெரி டிஃபிகல்ட் யூனோ. பட் இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும். ஸ்டார்டிங்கில் இப்போ 100 views அந்த மாதிரி போனால் பார்த்துக்கலாம். இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுவும் ஆன் த ஸ்பாட்டில் தோணுனது. இது இப்போ காஃபி குடிக்க வந்த டைமில் தோணுனது. ஓப்பன் பண்ணியாச்சு, ஃபஸ்ட் வீடியோ போட்டாச்சு. ஆக்சுவலாக ஜப்பானில் இருந்தால் இப்போ போட்டுட்ருக்கேன். இதுக்கப்புறம் உங்கள் சப்போர்ட் எப்படி இருக்குன்னு இப்போ நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவேன். அந்த ஷேரிங்களோட ஒரு வியூஸ் எப்படி இருக்குன்னு கமெண்டு கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஆனால் மந்த்லி ஒரு 3 videos போடலான்னு இருக்கேன் நான். கண்டிப்பாக 2 or 3 videos கண்டிப்பாக போடுவேன். என்னோடய பேக்ரவுண்டில் ஆக்சுவலாக வந்து வீடியோஸ் எப்படி எடுக்கணும், எப்படி கேமரா எப்படி திருப்பியாவது காட்ட தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி கொடுத்தது யார், த பேக் ஆஃப் த கேமரா கிரண் தான். அவரையும் காமிச்சிடுறேன். For now okay you are going to introduce about Japan for your people, okay? For now just show them one small example. See there, Japan is this beauty, is there lots of this kind of beauties is there. See, there is lots of beauties. And இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் இருக்கிறது அவ்வளோ சிட்டியாக கூட இல்லை. வந்து சிட்டி வெரி அவுட் சைடாக இருக்கும், கொஞ்சம் கிராமம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த பிளேஸு சான்ஷி பார்க்குன்னு சொல்கிற பிளேஸு இதில் எவ்வளோ உள்ளே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த ஸ்டார் பக்ஸில் உள்ளே அப்படியே காட்டேன் கூட்டமாக இருக்குது. உள்ளே உட்காரமே இடமே இல்லை, இடம் இல்லாமல் குளிரில் வந்து நாங்கள் அப்படி வந்து உட்காந்துருக்கோம். பார்க்க கிராமம் மாதிரி தான் இருக்குது, ஆனால் அந்த இடத்துல அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் வந்து இவ்வளோ கார் இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த பிளேஸு. நான் ஒரு நாள் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து ஈவினிங்கு ஒரு 1 o'clock அந்த டைமில் வீடியோ போடுறேன், அப்போ நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் உண்மையானுமே சொல்கிறேன், ஆஃப் த கேமரா வந்து நம்ம எப்படி பேசுவோம். இப்போ இந்த கேமரா உண்மையுமே கேமரா ஆன் பண்ணோடனே தான் என்ன பேசுறதுனே தெரில. 1000 தான் இருக்கட்டும், நம்ம பேசுறது தான் அவள் தான் சொல்லிட்டு அந்த கார் ஜூம் பண்ணேன். அது ஓல்டு, ஐ திங்க் அந்த கார் வந்து 1998 or 1995 அந்த ஓல்டு சூப்பரான்னு நினைக்கிறேன். லைட்டாக மாடிஃபை பண்ணதுனால தெரியல, பட் we don't know, right? ஆமாம், இட்ஸ் மாடிஃபைட் காரு, தட்ஸ் வை we don't know clearly. அந்த மாடிஃபை காரு எனக்கு கார் ரொம்ப பிடிக்குங்க. ஜப்பான் வந்த காரணமே வந்து எனக்கு ஜப்பானோட ஆட்டோமொபைல்ஸ் வந்து ரொம்ப ரிலையபிலிட்டி அண்டு ஃபாஸ்ட்டு, என்ன மாதிரியான மேக்கிங்கு எனக்கு அது ரொம்ப பிடிக்குங்க. மெயினாக வந்தது நான் ஜப்பானுக்கு வந்தது வேலை இருக்குதுனால வரல நான். நோ மோர், உங்களுக்கு நிறைய தெரியணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உடனுக்குடன் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும், உடனுக்குடன் உங்களுக்கு வந்து போயிடுவேன். இது நான் உங்கள் அபி என்ற, என் பேர் அபினேஷ். பாய்.